நேத்து இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் தேர்ட் T20 மேட்ச் நடந்துச்சு. அதுல இந்தியா 138 டார்கெட்டா வைக்க ஒருவேளை ஸ்ரீலங்கா தான் ஜெயிச்சிடுமோன்னு நினைச்சேன். ஒரு கட்டத்துல ஸ்ரீலங்காக்கு 30 பால்ல 29 ரன் தான் அடிக்க வேண்டிய நிலைமையில இருந்தாங்க. ஆனா அதுல சூப்பரா பவுலிங் போட்டு அழகா மேட்சை சூப்பர் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்து ஜெயிச்சாங்க. மெயினா ரிங்கு சிங் போட்ட அந்த 19th ஓவர்ல 2 ரன்ஸ் 2 விக்கெட் கொடுத்ததும், அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் 22 ஓவர் போட்டது 5 ரன்ஸ் 2 விக்கெட் எடுத்ததும் பார்க்க சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமாவது இந்தியாவுடைய பவுலிங் T20ல நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் TNPLல சாய் சுதர்சன் 56 பால் பிளே பண்ணி 123 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதன் மூலியமா TNPLலயே செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஐசிசியோடைய அப்கமிங் ஈவெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எங்கெங்க நடக்குதுன்னு. 2025 சாம்பியன் டிராஃபி பாகிஸ்தான்ல, 2025 WTC ஃபைனல் இங்கிலாந்துல, அதே மாதிரி 2025 ஏசியா கப் இந்தியாவில், 2026 T20 வேர்ல்டு கப் இந்தியாவில், அப்புறம் ஸ்ரீலங்காவில், 2027 WTC ஃபைனல் மட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் 2027 ஏசியா கப் பங்களாதேஷ்